2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் அனைவரும் இணைந்து தளபதியாரை அரியணையில் அமர்த்துவோம். மகளிர் தின விழாவில் தவாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் பெண்கள் உறுதிமொழி ஏற்பு. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் தனியார் ஹோட்டல் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலில் சாதித்த பெண் தலைவர்கள் பற்றியும் பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். ஆகவே எவ்வாறு பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலி காட்சிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள சாதனை பெண்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் விருது வழங்கினார். மேலும் தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுவை தடுக்கும் வகையில் பெண்கள் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது, தமிழகத்தில் முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி 1/3 பங்கு பெண் தலைவர்களாக வேண்டும் என தளபதி முயற்சித்துள்ளார். 2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் அனைவரும் இணைந்து தளபதியாரை அரியணையில் அமர்த்துவோம் என்றார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தனன் அவர்கள் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் நான் இன்றைய தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னென்னா, வேறு எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 1/3 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம். இப்போ இருக்கிற அரசியலில் பாலியல் ரீதியான நிறைய வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வரும் 2026 ஒரு பெரிய பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு பெரிய அரசியலை எங்கள் தளபதியார் எங்களுக்கு கொண்டு வருவாங்கன்னு இந்த மகளிர் தினத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அனைவரும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மகளிர் தினத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் நாங்கள் காணொலியாக கொண்டு வந்த 3 விஷயங்கள். ஒன்று இந்திய அரசியலில் மற்றும் இந்திய சமூகத்தில் சாதித்த பெண் தலைவர்களை நாங்கள் காணொலி காட்சியில் காட்டினோம். மற்றும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு, அதையும் காணொலியாக காட்டினோம். அதற்கு எவ்வாறு விழிப்புணர்வு பெண்கள் அடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணினோம். கண்டிப்பாக 2026 ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு பெரிய அரசியலை எங்கள் தளபதியார் எங்களுக்கு தருவார். நன்றி, வணக்கம். ஓகே மேம், ஓகே மேம், வந்துடுங்க. ஓகே மேம், 5 பேர் ஒன்றா அரபு முன்னால் போங்க. இங்கே பாருங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.